வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அடுத்து எக்ஸ்ட்ரா வருமானம் ஒரு பகுதி நேரம் வேலை பார்த்து ஒரு ஆன்லைன் மூலயமா, அதுவும் உங்கள் மொபைலை வச்சு, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் உங்கள் மொபைலை வச்சு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம எஸ்பிஓ கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் அல்லது ஒரு ஆடியோவாகவும் நம்ம சேனலில் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ரா எஸ்பிஓவில் கொடுக்க லேட் ஆகிட்டுருக்குது. அது ஏன், அதை பற்றின முழு விளக்கம் நோட்டீஸ் போல் தான் பார்க்கணும். அதை பற்றின ஒரு நோட்டீஸ் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குது. அந்த நோட்டீஸை வச்சு அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக. அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம நோட்டீஸ் போர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எஸ்பிஓ பற்றின அப்டேஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்த ஒரு 4ஆம் தேதி, அதாவது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு நோட்டீஸ். இப்போது எல்லாத்துக்குமே இந்த ரீஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எஸ்பிஓவில் எனக்கு ட்ராவல் பண்ண விருப்பம் இல்லை, நான் கட்டின பணத்தை எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு அவங்களுக்கு உண்டான தேவைகள், அவங்களுக்கு உண்டான அந்த பணத்தை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அதையும் கூட நம்ம எஸ்பிஓவுக்கு பிடிக்காத நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா மெமோரண்டம்னு சொல்லுவோம். இது ஸ்டேஷன்லேருந்து வந்துருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து கீழ் கையொப்பமிட்டவரால் காவல்துறை விசாரணை நடத்துகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறுவனம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. என்ன விசாரணை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். புதுசாக நியூ ஜாயினர்ஸ், அதாவது புதுசாக ஆள் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஏற்கனவே இருக்கும் நபர்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் யாருமே ஷோ பண்ண மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து சைன் பண்ணது எங்கே யாருக்கு ரிசீவ் ஆகிருக்குது அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நோட்டீஸ் போல் போடுறாங்க, ஒரு சில பேர்த்துக்கு புரியாது இல்லைங்களா. அதுக்காக அந்த டேட் முதற்கொண்டு எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக. சரி, ரைட். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டில் தகவல்கள் கொடுக்குற, அதுவும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுக்குற ஒரு லீகல் அண்ட் பெஸ்ட்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ பற்றி தான். எஸ்பிஓ மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் ஏதோ ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு இன்கம் அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், ஏதோ தேவையாக இருக்கலாம். ஆனால் அதாவது லீகலாக போகிற கம்பெனியை தேடி அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி உள்ளே ஒர்க் பண்ணுறோம். இப்போ எஸ்பிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறோம். என்ன பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆல்ரெடி 2000 6000 கட்டியிருக்கோமே அப்படின்னா அதையும் ரீஃபண்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இனி வர காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பெஜாக போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ரா கொடுக்கணும்னு சொன்னாங்களே போன வாரம், ஏன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. இந்த நோட்டீஸ் போர்டில் அதாவது விருப்பப்படலை, எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்றவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணதுக்கே இவ்வளோ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்குது.
எல்லாமே ப்ராப்பராக லீகலாக தாங்க நம்ம எஸ்பிஓ கொண்டு போவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த 4 மாதமும் வந்து உங்கள் வேலெட்டில் உள்ள பணத்தை ஜீரோ பண்ணல, உங்கள் பணத்தை இல்லைன்னு சொல்ல, கம்பெனி பற்றின அந்த ஒரு பேச்சு மூச்சு எதுவும் இல்லாமலாம் கிடையாது. நோட்டீஸ் போல் அப்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனி இல்லை ஏமாற்றிட்டு போகிறோம், என்ன சொல்கிறது, ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனி இந்த மாதிரி அப்டேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின கம்பெனி வரைக்கும் தகவல், கரெக்டான தகவல் அப்படின்றது வந்து ஒரு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனால் நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெயினர் சங்கா சார் வந்து A to Z எல்லாமே அப்டேட் பண்ணி தான் இருக்காங்க. இதை விட லீகலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கமெண்டில் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க. எப்படி தெரியுமா, நீங்கள் எஸ்பிஓக்கு சொம்பு தூக்கணதெல்லாம் போதும், எங்களுக்கு நம்பிக்கை, அதாவது நாங்கள் வச்சுருக்க பேர் நம்பிக்கை, நீங்கள் வச்சுருக்க பேர் குருட்டு நம்பிக்கை அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் சொம்பு தூக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு நான் வச்சுருக்க மொபைல் மூலயமா ஒரு இன்கம் கொடுக்குறாங்க, அது என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்படின்றப்ப நான் அதுக்கு ஃபேவராக நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு இன்கம் கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதுவுமே நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தே எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ ஒரு மொபைல் மூலியமாக ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேங்க. அதை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை. அதாவது நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறவங்கள சொல்கிறேன். ஏன்னா பாசிட்டிவாக போடுறவங்க வந்து எஸ்பிஓனா என்ன, அவங்கள பற்றி நிறைய புரிஞ்சிருப்பாங்க, நிறைய புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த புரியாமல் சும்மா அந்த ஏதோ ஜால்ரா போடுற கோஷ்டிகளுக்கு சொல்கிறேன், அதர் கம்பெனி ஜால்ரா, மற்றபடி வந்து டைம் பாஸர் அவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஷோ பண்ணி காமிக்கணும்னு அவசியமே கிடையாது யாருக்கும். ஆனால் அதையுமே வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட உண்மைத்தன்மை நிலைப்பாடு புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தூரம் காலையில் எழுந்திரிச்சு வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட எங்களுடைய எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நல்ல நண்பர்களுக்கும் நல்ல உறவுகளுக்குமான பதிவு தான் இது. ஓகேங்களா? இனி வரப்போகிற எஸ்பிஓ நியூ ஜாயினர்ஸ்க்கு எங்கள் கம்பெனி இப்படி தான் லீகல், எல்லாமே லீகலாக தான் கொண்டு போவோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது. ஓகேங்களா சார்? ரைட். நம்ம இதை பற்றின விளக்கங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஓவின் நோட்டீஸ் போர்டை மட்டும் முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இது சும்மா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் வீடியோவாக அல்லது ஆடியோவாக கொடுக்குறது. முழுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் வரும். அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.